ரிஜிஸ்டர் ஒரு மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இந்த ரெண்டுமே அங்கே லிங்க் ஆகும். உங்களுக்கு தான் ஓடிபி வரும், உங்களுக்கு தான் கம்பெனி வந்து ஓடிபி அனுப்பும். மாதம் மாதம் உங்களுக்கு ரிவார்டு காயின் வந்துருச்சுன்னு மெயிலில் உங்களுக்கு அலர்ட் வரும். உங்களுக்கு மாதம் மாதம் 5% உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா 1000 காயின் நீங்கள் வாங்கலாம். 250, 500 இருக்குது. பட் அதுக்கு வந்து 3%. அதனால் நாங்கள் அது பெரும்பாலும் சொல்கிறதில்ல. 5% கிடைக்குது. 1000 காயின் வாங்குனீங்கன்னா 18 மாதமும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம், 36 மாதமும் பண்ணலாம், 60 மாதமும் பண்ணலாம். 1000 காயின் வாங்குறீங்க அப்படின்னா மாதம் 50 காயின் கிடைக்கணும்னா 5 வருஷம் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கோங்க. பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 50 காயின் மாதம் கிடைக்குது. 60 மாத கடைசியில் 3000 காயினாக உங்களுக்கு அங்கே கன்வெர்ட் ஆகுது. 4000 காயின் உங்களுக்கு டோட்டலாக கிடைக்குது. மார்க்கெட்டில் காயின் வந்து அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. எங்கள் மெட்டா கேபிகேயோட டுடே ரேட் 125, 125 ரூபாய். காயினோட ப்ரைஸ் 125 ரூபாய்க்கு இப்போ மார்க்கெட்டில் போயிட்டு. நான் வாங்கும்போது 90 ரூபாய் இருந்துச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. சார் வந்து எனக்கு சொல்லும் போது 62 ரூபாய்க்கு அவர் வாங்கிட்டார் என்னுடைய அப்ளைனர். இப்போ நான் அதை அழகாக உங்களுக்கு எழுதி கிளியராக நான் அதை காட்டுறேன். கம்பெனி எப்படி உங்களுக்கு கொடுக்குது பண்ணுது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த பிளான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, நீங்கள் அதை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், இப்போ உங்களுக்கு ஏன் நான் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்பீங்க. எனக்கு இந்த துறை தெரியல, நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் அதில் வருஷத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா 25% தான் உங்களுக்கு லாபம் கிடைக்குது. எஸ்ஐபியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 15 வருஷம் ஆகுதுங்க. மாதம் 10,000 ரூபாய் நீங்கள் போட்டால் தான் 1 கோடி ரூபாவை நீங்கள் முழுசாக பார்க்க முடியும். அதுவே நீங்கள் கொண்டு போய் ஒரு 5 லட்சம் ரூபாவை கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு 2010 பிட்காயின் 1 கோடி, இன்னைக்கு அதோட மதிப்பு 5000 கோடிங்க 15 வருஷத்துல. பட் பிட்காயினை விட்டுட்டோம். அடுத்தது எத்தீரியம்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 190 கோடிங்க விட்டுட்டோம். 2027 பினான்ஸ்ல பண்ணியிருந்தீங்க. இதெல்லாமே காயினோட பேருங்க, வளர்த்த காயின். இதெல்லாம் இல்லைன்னு யாராலையும் மறுக்கவே முடியாது. கிரிப்டோ கரன்சி டேஞ்சருங்கிறாங்க, கிரிப்டோ கரன்சி ஆபத்துங்கிறாங்க, கிரிப்டோ கரன்சி மோசடிங்கிறாங்க. அப்புறம் எப்படி இந்த காயினோட வளர்ச்சியில் இப்படி இருக்குன்னா, இந்த காயின் மேலே ஒரு சூதாட்டம் மாதிரி ஒரு இது வைப்பாங்க. இது வளரும், இந்த டேட்டுக்குள்ளே இது வளர்ந்துரும் அப்படின்னு நான் காயினை வாங்கி ட்ரேடிங் பண்ணுவேன். கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு உலகத்தோட இதனால அது டவுன் ஆயிரும். டவுன் ஆகும்போது அதோட ரேட்டு கம்மியாகும் போது அவங்க லாஸ் ஆயிடுவாங்க. உடனே கிரிப்டோ கரன்சி லாஸ் ஆகுவாங்க. கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் வாங்கி ஒரு 5 வருஷம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் லாபத்தை எடுக்க முடியும். இப்போ வாங்கி அது நாளைக்கு விற்றா லேண்டு விற்றுருமா, லேண்டு விலை ஏறிடுமா? நீங்கள் இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க, 1 மாதத்தில் விற்றா லேண்டு விலை ஏறிடுமா? வாங்கி ஒரு 10 வருஷம் நீங்கள் கோல்டில் போட்டு தானே விற்கிறீங்க. கோல்டு இன்னைக்கு வாங்கி ஒரு 10 வருஷம் கழிச்சா தான் அது விலை ஏறும். அதே மாதிரி தான் இதுவும். வாங்கி ஒரு 5 வருஷம் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்க, 1000 காயின் 4000 காயின் ஆகி நிற்கும். அந்த 4000 காயின் நீங்கள் எடுத்து விற்கும் போது 4 மடங்காக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்போது இத்தனை காயினை மிஸ் பண்ணிட்டீங்க. கிரிப்டோ கரன்சியை எங்கள் காயினை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ஒரு பேசிவ் இன்கம். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்லைட். நான் இந்த துறையை செலக்ட் பண்ணதுக்கு இதுதான் காரணம். ஹை லிக்விடிட்டி ஃபியூச்சரில் இருக்குது, லோ ரிஸ்க்கு, ஹை ப்ராஃபிட். இந்த 3 போதுங்க நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு. லோ ரிஸ்க் தான் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. நான் வேலை செஞ்சால் செய்யலாம், செய்யாமல் இருந்தால் இருக்கலாம். என் கரன்சி நல்லா இருக்குது, நான் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு மாதம் ஒரு வருமானம் வீடு தேடி வந்துக்கிட்டு இருக்கு. நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இதை பண்ணலை. நானே எடுக்கிறேன், எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போகிறேன், சேல் பண்ணுறேன், வாங்கிக்கிறேன். யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் சுயமாக சுதந்திரமாக இந்த துறையில் இயங்கலாம். அப்போ உங்களுக்கு இதுக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி பேக்கேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். காயினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எங்களுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, $10 காயினை கொண்டு போகணும் அப்படின்னு சார் நினைக்கிறாரு. அப்போது ஒரு 1 கோடி ரூபாவை நீங்கள் எடுத்து பேங்க்கில் வச்சிங்க, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அந்த 1 கோடி ரூபாவை நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 லட்சத்துக்கு என்ன பொருள் வாங்க முடியுமோ அதுதான் அன்றைக்கி 1 கோடி ரூபாய் நீங்கள் வாங்க முடியும். பணத்தோட வீக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஃப்யூச்சரில் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் தேவையானதுக்கு பண்ணுங்கள். அதை விட அதிகமான லாபத்தில் பண்ணுங்கள். 3 முக்கியமான விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃப்யூச்சர் டெக்னாலஜியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் உங்களுடைய வளர்ச்சி, அதிகமான வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு துறையில் பண்ணுங்க. அது 3மே இந்த துறையில் இருக்குது. அதனால தான் நான் இதில் ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதில் நீங்கள் 1 கோடி ரூபாய் 5 வருஷத்தில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. எப்படி தெரியுங்களா? காயினோட ப்ரைஸ் 500 ரூபாய் போச்சுன்னா 2500 காயின் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதோட மதிப்பு 50 லட்சம். அதுவே 1000 ரூபாய் போச்சு அப்படின்னா அதோட மதிப்பு 1 கோடி.
அப்போ இது எப்படிங்க போகும் அப்படின்னா அதெல்லாம் நிறுவனம் பார்த்துக்கணும். நீங்க பார்க்க வேண்டியதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கம்யூனிட்டியா இருக்கும் பட்சத்துக்கு கம்யூனிட்டியை வச்சு அவங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம உங்களுக்கு